வக்பு வாரிய நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்க மாட்டோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொய் கூறுகிறார் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்திற்கு எதிராக மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் இன்று முதல் 1 மாதத்திற்கு 1 கோடி மக்களிடம் உண்மை நிலையை எடுத்துரைக்கும் வகையில் துண்டறிக்கை பரப்புரை இயக்கத்தை அக்கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு வாரிய நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்க மாட்டோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொய் கூறுகிறார் என்று தெரிவித்தார். மேலும் வக்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்ததை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு அவைகளிலும் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. வக்பு வாரிய நிர்வாகத்துக்குள் முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் நியமனம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று பச்சையாக உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பொய் சொல்லியிருக்கிறார். ஆனால் சட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவார்கள் என்று இருக்கிறது. ஆக ஒரு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே பச்சை பொய்யை சொல்லக்கூடிய நிலையில்தான் இந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது.